ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வேலிடேஷன் ப்ரோக்ராம். ஆக்சுவலி ஸ்ட்ரிங் வேலிடேஷன் ப்ரோக்ராம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் வந்து நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா வேலிட்னு வரணும். நம்பர்ஸை தவிர கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ ஏபி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்வேலிட்னு வரணும். இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் சீ. ஃபர்ஸ்ட் எடுக்கிற லாஜிக் என்னன்றதை பார்த்துவோம். நான் இன்புட்டை என்ன வாங்க போகிறோம், ஸ்ட்ரிங்காக வாங்க போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் என்னோட இன்புட் இருக்குது. சரியா? அப்போது இது ஸ்ட்ரிங்னு டபுள் கொட்டேஷனில் இருக்கணும். இது வெளியில் எடுத்தோம்னா 2 வந்துடும், 3 வந்துடும், 5 வந்துடும், 6 வந்துடும். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். இது எல்லாமே என்னது? கேரக்டர்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இது வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லென்த்து தெரிஞ்சால் தான் இதை வெளியில் எடுக்க முடியும். ஸோ முதல்ல லென்த் வேணும். LENல STR len ஆஃப் இந்த A. அடுத்து ஒரு லூப்பு. இந்த லூப் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ஐன்னு ஒரு லூப்பு 0லேருந்து ஆரம்பிக்கணும் len -1 வரைக்கும். இப்போ முதல்ல இந்த A இதோட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. A ஆஃப் 0 பொசிஷன் இருக்கிறத வெளில எடுக்க போகிறோம். இதை வெளில எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து 2ஆ இருக்கா, 3ஆ இருக்கா, 4ஆ இருக்கா, 5ஆ இருக்கா, 6ஆ இருக்கா, 7ஆ இருக்கா, 8ஆ இருக்கா, 9ஆ இருக்கா, 10ஆ இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக 0வோட ASCII 48. சரிங்களா? 1ஓட ASCII 49. அதே மாதிரி 9ஓட ASCII பார்த்தீங்கன்னா 57. ஸோ நான் வெளியில் எடுத்து இதை வந்து ASCII மாற்றிடுறேன். இதை என்ன மாற்றிடுறேன்? ASCII மாற்றிட்டு இந்த 48லேருந்து 57க்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அது வேலிடான நம்பர், இல்லைன்னா நாட் வேலிட். இந்த லாஜிக் தான் வச்சு செய்ய போகிறோம். ஆக்சுவலாக அது செய்யும் போது என்ன பண்ண போகிறேன்னா, முதல் இதை வெளியில் எடுக்கிறேன் 2வை. அப்போ 2 என்ன பண்ணுறேன், இந்த A ஆஃப் 0ல இருக்க 2 இதை வந்து டைப் காஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த டைப் காஸ்டிங். int ஆஃப் 2ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா 15 வந்துடும். இப்போ எதுக்குள்ளே இருக்குது? 48லேருந்து 57க்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு கவுண்டர் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 1ன்னு ஒரு கவுண்டர் வந்துடுது. அடுத்து இந்த 3 எடுக்கிறேன், அது 51ன்னு வந்திருக்கும். அதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ கவுண்டர் என்ன மாதிரி இருக்கும்? 2ஆ மாதிரி இருக்கும். அடுத்து இந்த 5 எடுக்கிறேன், அதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ கவுண்டர் என்ன மாதிரி இருக்கும்? 3ஆ மாதிரி. அடுத்து 6 எடுக்கிறேன், கவுண்டர் என்ன மாதிரி இருக்கும்? 4ஆ மாதிரி இருக்கும். முடிஞ்சு போச்சு. லூப்பை முடிஞ்சு வெளியில் வரும்போதும் இந்த கவுண்டர் வேல்யூவும் லென் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் வேலிட். இப்போ இதே இப்படி இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ இதோட லென்த் 5. இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். பாருங்க, ஒரு கமா ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? கமா. அப்போ அந்த கமாவை நான் வந்து டைப் காஸ்ட் இன்டீஜர் பண்ணும் போதும் என்ன வரும்னா, இதுக்கு வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காது. ஸோ அப்போ கவுண்ட் வேல்யூ 4 தான் இருக்கும். ஆனால் லென்த் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். ஸோ இன்வேலிட்னு வந்துடும். இதுதான் லாஜிக்கு. ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராமிங் செய்யலாம். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம். வாய்ட் மெயின். முதல்ல என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் வேரியபிள்ஸ் என்னென்ன, இன்ட்டு, ஆஸ்கிக்கு ஏசின்னு வச்சுக்கிட்டேன், லூப்புக்கு ஜே, லென்த்துக்கு எல்இஎன், கவுண்டரு சிசி. முடிஞ்சிருச்சா? இன்புட்டை ஸ்ட்ரிங்காக தான் வாங்க போகிறேன். ஸோ அதனால் அது ஒரு கேரக்டர் ஏ ஆஃப் 10. ஸோ ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து இன்புட் வாங்குவோம். printf ப்ராம்ப்ட்டுக்கு enter a number scanf %s ampersand AA. இன்புட் வாங்கியாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னு லென்த்து கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இங்கே string டாட் ஹெச்சை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணிடணும், லென்த்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு லென் வச்சுருக்கேன், string len ஆஃப் AA. இப்போ லூப்பு, அதுக்கு தான் ஜே வச்சுருக்கேன். ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தேன் லென் ப்ளஸ் ஜே. இப்போ முதல் உள்ள ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதை டைப் காஸ்ட் பண்ணி ஆஸ்கியாக மாற்றிட போகிறேன். அப்போது ஏசி ஈக்குவல் டு int ஏ ஆஃப் ஜே. முடிஞ்சிருச்சா? இப்போ செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், if ASC greater than equal to 48 and ASC less than equal to 57 இருந்தால், சரியா, CC++. இந்த ஃபார் லூப்பை இங்கே முடிச்சாச்சு.
லூப்பு முடிஞ்சு வெளியில் வரும்போதும் இந்த சிசி வேல்யூ லென்த் வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு இஃப் சிசி ஈக்குவல் டு லென்னாக இருந்தால் printf valid, எல்ஸாக இருந்தால் printf invalid. இங்கே ஆரம்பித்த மெயின் ஃபங்க்ஷன் இங்கே முடிச்சிடலாம். தட்ஸ் ஆல். ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இப்போ இதை சிஸ்டமில் செஞ்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி இன்புட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட லென்த் வந்து 5. சிசியில் எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 தான் இருக்கும். இப்போ இன்வேலிட்னு வந்துடும், ஏன்னா கம்மா இருக்கிறதுல. இதே இன்புட்டில் இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இதோட லென்த்து 4, சிசி எவ்வளோ தான் இருக்கும் 4, ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா என்னென்னு வந்துடும், வேலிட்னு வந்துடும். தட்ஸ் ஆல். இப்போ சிஸ்டமில் செஞ்சு பார்க்கலாம். கமான். ஆக்சுவலாக இந்த வேலிடேஷன் ப்ரோக்ராம், அதாவது நியூமெரிக்கல் வேலிடேட்டர் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புகழ்.